கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த பாதாளம் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். முந்தின செய்தியில வானத்திலிருந்து விழுந்த நட்சத்திரம், அதை அவன் ஒரு தூதன் என்றும் தூதர்களை பற்றியும் பார்த்தோம். இப்போது அந்த வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் அந்த வானத்திலிருந்து விழுந்த நட்சத்திரமாகிய அந்த தூதன் பாதாள குழியை திறந்தான் என்று பார்க்கிறோம். அதிலிருந்து வெட்டுக்கிளிகளுக்கு ஒப்பான ஒரு ஜீவன்கள் புறப்பட்டு, அதிலிருந்து முதலாவது பெருஞ்சூளையின் புகை வந்தது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளி விழுந்ததுன்னு பார்க்கிறோம். முதலாவது பாதாளம் என்றால் என்ன என்பதை பார்க்க வேணும். பாதாளம் என்கிறது பாட்டம்லெஸ் பிட், அதாவது அடி இல்லாத ஒரு குழி, ஒரு பெரிய குழி, அதுக்கு அடியே கிடையாது. இந்த இவர் ஆகாய் தீர்க்கதரிசி தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் போது மற்ற வீடுகளை கட்டுகிறவர்களை பெற்று சொல்லும் போது, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறான்னு சொல்லுவார். பொத்தலான பை என்பது அடி இல்லாத பை என்பது அர்த்தம். போட போட கீழே விழுந்துகிட்டே போறோம். அதுபோல பாதாளம் என்கிறது பாட்டம்லெஸ் பிட், அப்படின்னா பெரிய ஒரு குழி, அதுக்கு அடியே கிடையாது, போயிட்டே இருக்கும். போட போட கண்டுபிடிச்சிட்டே காணவே முடியாது. சில பொருட்களை போட்டு போட்டு காணாட்ட பாதாளத்துல விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இருக்காது, போட போட போயிட்டே இருக்கும். அதுதான் பாதாளம். இந்த பாதாளம் 3 வகையில இருக்குது. ஒன்று பாதாளம், 2 தாழ்ந்த பாதாளம், இன்னொன்று அகாதமான பாதாளம். பாதாளம் என்று சொல்லும் போது லூக்கா 16ஆம் அதிகாரத்துல லாசரு ஐஸ்வர்யவான் சரித்திரத்தை இயேசு சொல்லும் போது, அந்த லாசரு மரணத்துக்கு பின்பு ஐஸ்வர்யவான் ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டான் என்றும், ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்பட்டான் என்று பார்க்கிறோம். பாதாளத்தில் ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிறான். அதாவது பாதாளம் என்கிறது வேதனையுள்ள ஒரு இடம் என்பதை பார்க்கிறோம். அந்த ஐஸ்வர்யவான், அவனுக்கு தேவரை தெரியும், அவனுக்கு லாசரை தெரியும், அவனுக்கு ஆபிரகாமை தெரியும். ஆனால் அவன் தேவனுடைய வழியிலே நடவாமல் மனம் போல நடந்தபடியினால் அவன் பாதாளத்தில் வேதனைப்பட்டான். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு தேவனுடைய ஊழியர் இந்த சரித்திரத்தை பற்றி சொல்லும் போது அவர் சொன்னார், மறுமையிலே நாம் தேவ தூதரை போல இருப்போம், அங்கே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை என்று சொல்லிவிட்டு அதோட விட்டு இருந்தாருன்னா பரவாயில்லை. மறுபடியும் சொல்லுவார், லாசரு ஐஸ்வர்யவான் சரித்திரத்துல லாசருக்கு ஐஸ்வர்யவான தெரியுது, ஐஸ்வர்யவானுக்கு ஆபிரகாம தெரியுது, லாசருக்கு ஆபிரகாம தரித்திரனை தெரியல, லாசருக்கு ஆபிரகாமை தெரியுது. ஏனென்றால் அது பழைய ஏற்பாடு என்று அது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு காரியம். காரணம், தேவ தூதர்களை போல இருப்பான் என்று சொன்னது திருமணமாகி பிள்ளைகள் பெறமாட்டாங்க. தேவ தூதர்களுக்கு அந்த ஸ்தூல சரீரம் கிடையாது. தேவ தூதர்கள் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அதே போல இருப்பார்கள் என்றுதான் அர்த்தமே வெளிய, பரலோகத்துல போனா ஒருவர் அறிந்து கொள்ள மாட்டோம் என்பது தவறான ஒரு செய்தி. காரணம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று எழுதியிருக்குது. இப்ப ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஒன்ன தெரியலன்னு அர்த்தமா? 1 பேதுருவுல 5ஆம் அதிகாரத்துல புருஷர்களுக்கு பேதுரு அறிவுரை சொல்லும் போது, மனைவிமார்கள் உங்களோடு கூட நித்திய ஜீவனாகிய பலனை சுதந்திரிக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், கணவன்மாரு மனைவிமாரோடு விவேகமாய் வாழுங்கள்னு சொல்லுவாங்க. அப்படி என்றால் கணவனும் மனைவியும் நித்தியத்துக்கு வருவார்கள் என்ற அர்த்தம். அதுபோல பரிசுத்த மறுரூப மலையில என்றைக்கோ போன எலியாவையும் ஏனாக்கையும் பேதுருக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் எப்படி தெரிஞ்சிச்சு? எனவே நித்தியத்தில் கட்டாயம் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் அறிந்து அளவலாவி மகிழ்வோம். அதுதான் பரலோகத்திலே பரிசுத்தவங்க பாடுறாங்க, யோனாவை பார்ப்பேன், அவனை கேட்பேன், தாவீதை பார்ப்பேன், அவரை பாட சொல்லி கேட்பேன், பவுலை பார்ப்பேன் எல்லாம் ஏன் பாடுறோம்? நிச்சயமா பரிசுத்தவான்கள் ஒருவர் அறிந்து கொள்வோம். அதெல்லாம் விட்டால் பேதுரு சொல்லும் போது, நம்பிக்கை இல்லாத மற்றவர்களை போல நீங்கள் துக்கப்பட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றார், மரித்தவர்களை குறித்து. அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாயிருந்து கடந்து சென்றவர்களை
பின்னால போற நாம் பார்ப்போம் என்ற 100% நம்பிக்கை இருக்குது. எனவே அந்த கூற்று சரியில்லை என்று நான் இதுல தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சிலர் பாதாளம் என்பது பூமியின் நடுவுல பப்பாளி பழத்தை வெட்டுறது போல ஒரு ஹாலோ பிளேஸ் இருக்குது, அதுதான் பாதாளங்கிறாங்க. அப்படி என்றால் இந்த உலகம் புதிய வானமும் புதிய பூமி வரும்படியாக இந்த பழைய வானமும் பழைய பூமி அகற்றப்படுமே, அப்போது அந்த பாதாளம் பெயருமா? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்து 1ஆம் வசனத்தில், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், பழைய வானமும் பழைய பூமி ஒளிந்து போயின என்று எழுதியிருக்குது. அப்ப இந்த பூமி அழிஞ்சு போக ஒளிஞ்சு போக எல்லாருக்கும் தெரியும். பேதுரு சொல்லும் போது பழைய ஆதியில உண்டான உலகமானது அக்கினிக்கு ஜலத்தினாலே அழியப்பட்டது, இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிந்து போகும் மட்டும் காக்கப்படுறதுன்னு சொல்லி இருக்குது. அப்ப இந்த பூமி அழிஞ்சு போகும், புதிய பூமி வரும்போது சமுத்திரம் இருக்காது. அப்படி என்றால் அந்த அந்த பூமிக்கு நடுவுல பாதாளம் இருக்குது, அது ஒரு பெரிய ஹாலோ பிளேஸ், பப்பாளி பழத்தை வெட்டுறது போல இருக்குன்னு சொல்லும் போது அந்த வானமும் பூமியும் அழிஞ்சு போகும்போது பாதாளம் அழிஞ்சு போகுமா? இல்ல, பாதாளம் நித்தியமானது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அந்த ராஜாவுடைய கடைசியில சரித்திரத்தை சொல்லும் போது இடது பக்கத்துல நிக்கிறவங்களை பார்த்து நித்திய அக்கினியில் போங்கன்னு சொல்லுவாங்க. அக்கினி நித்தியமானது, பாதாளம் நித்தியமானது, நரகம் நித்தியமானது. எனவே இது அழிஞ்சு போகாது. இந்த பாதாளம் 3 வகையில போட்டு ஐஸ்வர்யவான் இருந்தது ஒரு பாதாளம். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் மரித்து போனவர்கள் பாதாளத்திலே தேற்றப்பட்டார்கள், அவருடைய ஆத்துமாக்கள் பாதாளத்திலே தேற்றப்பட்டது. அடுத்து தாவீது சொல்லுவார், என்னுடைய ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். சங்கீதம் 86:13 வசனத்துல என்னுடைய ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் என்று தாவீது சொல்றார். அப்படி என்றா பழைய ஏற்பாட்டு காலத்துல மரித்து போன பரிசுத்தவான்கள் மேல் பாதாளத்திலேயும் பாவிகள் தாழ்ந்த பாதாளத்திலேயும் அவருடைய ஆத்துமாக்கள் வைக்கப்பட்டது. எனவே தாவீது நீதிமானா இருந்தபடியினால் அவன் தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பி மேல் பாதாளத்துல மோசே, தானியேல், யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு போன்ற பரிசுத்தவான்கள் கூட தேற்றப்பட்டான். எனவே பாதாளம் இருக்குது, அது வேதனை உள்ள இடம். அது 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 3 வகையா இருக்கிறது. ஒன்று மேல் பாதாளம், அடுத்து தாழ்ந்த பாதாளம். மேல் பாதாளத்திலே பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவங்கள் இருந்தாங்க, தாழ்ந்த பாதாளத்திலே பழைய ஏற்பாட்டு கால பாவிகள் இருந்தாங்க. அடுத்து அகாதமான பாதாளம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் பிசாசை பெற்று சொல்லும் போது, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் கூடாரத்தை ஸ்தாபிப்பேன், என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன், வாடாப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நீ சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே விழுந்து போனாய். பிசாசை தேவன் அவனுடைய மகிமை உறிஞ்சிக்கிட்டு அகாதமான பாதாளத்தில் ஒப்பு கொடுத்தான். யூதா நிருபக்காரன் யூதா 6ஆம் அதிகார வசனத்தில் அதை பற்றி சொல்லும் போது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் அவர் தப்ப விடாமல் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்காக நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இந்த பாதாளத்துக்கு இன்னொரு பேர் அந்தகாரம். இந்த பிசாசு தள்ளுண்டு போனவே அந்தகாரத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறான். இந்த பிசாசு கர்த்தர் அகாதமான பாதாளத்துல வைத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு அவர் உயிர்த்தெழுதற்கு முன்னாடி இடையில 3 நாள் இருந்தல, அதுல அவர் பாதாளத்துக்கு போய் அந்த மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போனார். எபிசி நிருபக்காரன் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது, நிர்வாணத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, அந்த சிறைப்பட்டிருந்தவர்களை சிறையாக்கி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவுடனே அந்த மேல் பாதாளத்தில் உள்ள பரிசுத்தவான்களை பரதீசுக்கு கொண்டு போனார். அதுதான் இயேசு சிலுவையில் தொங்கும் போது வலப்பரத்து கள்ளனட்ட சொல்லுவாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அதுல வலது கள்ளனா இடது கள்ளனான்னு சிலருக்கு யோசனை. நான் ஏன் வலது கள்ளன்னு சொல்றேன்னா, வேதத்துல வலது பக்கத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. அதை நான் 1ஆம் அதிகாரத்தின் முதல் செய்தியிலே சொல்லியிருக்கிறேன். வலது பக்கத்துல எப்ராஹிமை மனாசையும் யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது மனமறைய கையை மாத்தி வச்சு ஆசீர்வதிச்சான். பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது பேதுருவும் யாக்கோபும் பவுலுக்கு வலது கை கொடுத்து ஏற்றுக்கொண்டார்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, வித்தியாசங்கள் இருக்குது.
வலது பக்கத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் இடது பக்கத்துல சபிக்கப்பட்டவர்களும் நிற்பாங்க. எனவே பாதாளம் என்பது இருக்குது. மேற்பாதாளம், தாழ்ந்த பாதாளம், அகாதமான பாதாளம். இந்த பிசாசு அகாதமான பாதாளத்தில் தள்ளப்பட்டான். இந்த பிசாசு இந்த அகாதமான பாதாளத்திலிருந்து ஏறி வருவான். எப்ப ஏறி வருவான்? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வந்தது. அது ஒரு 2 கொம்புல ஆட்டு போல இருந்தது. அது மிருகத்தை போல பேசினது. அதெல்லாம் கள்ள தீர்க்கதரிசி. நம்ம அந்த அதிகாரத்தை படிக்கும் போது தெளிவா அதை பற்றி பார்ப்போம். எனவே இப்போது பாதாளத்தை பார்க்கிறோம். பாதாளம் அது பாட்டம் லெஸ் பிட். அது அடியில்லாத ஒரு குழி. அதுல வேதனை உள்ள இடம். அதுல மரித்து போன அந்த இவன் யாரு? ஐஸ்வர்யவான் கிடக்கிறான். பிசாசு அகாதமான பாதாளத்துல கிடக்கிறான். 16ஆம் அதிகாரத்துல கோராகுன்னு ஒரு கூட்டம் மோசைக்கு விரோதமா எழுப்புவாங்க. நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். கோரா, தாத்தம், அபிராம், கோராக என்பவர்கள் மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமாக எழுப்பி, நீங்க மட்டும்தான் ஊழியம் செய்யணுமா? நாங்க ஊழியம் செய்யக்கூடாதா? எங்களோட கூட கர்த்தர் இல்லையா? நீங்க எல்லாம் மிஞ்சி போறீங்க அப்படின்னு ரொம்ப குறை சொல்லுவாங்க. மோசை ரொம்ப வேதனைப்படுவார். அப்போ மோசைக்கு ரொம்ப வேதனைப்பட்டு அவர் ரொம்ப அங்கலாச்சு. அவர் சொல்லாரு, ஆண்டவரே, நம்முடைய ஊழியக்காரன், நான் செய்யறதெல்லாம் உடைய வசனத்தின்படி செய்கிறேன். இதை நீர் விளங்க பண்ணும்படியாக இந்த ஜனங்கள் எல்லாரும் போல சாகாம வித்தியாசமாக இங்க பூமி தன் வாயை பிளந்து இவங்களை உள்ள இழுக்கணும்னு சொல்லுவான். அப்படி என்றால் அந்த இடத்துல கோராகு, அவன் குடும்பத்தார், அவன் ஆடு மாடு, அவன் கூடாரங்களோட பாதாளத்துல இறங்கினாங்க. பாதாளத்துக்கு ஒரு வாய் இருக்குது. அந்த வாய் வழியா போனாங்க. 2வது, பாதாளத்துக்கு வாசல் இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் இயேசு 18ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார் பேதுருட்ட சொல்லும் போது. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல எல்லாரும் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து இயேசுட்ட கதை பேசியிருக்காங்க. இப்ப இயேசு கேட்கிறாரு, மக்கள் எல்லாம் யாரு என்னன்னு சொல்றாங்க? அப்போ ஜனங்க சொல்றாங்க, ஒருத்தர் எரேமியான்னு சொல்றாங்க, ஒருத்தர் எலியான்னு சொல்றாங்க, ஒருத்தர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. அப்போ இயேசு கேப்பா, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? அப்போ பேதுரு சொல்வார், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அவனுக்கு சில இன்கிரிமெண்ட் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாருன்னாக்க, பேதுருவே, உனக்கு மாமிசம் ரத்தம் இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு பிதாதான் உன்னை இதை வெளிப்படுத்தினாரு. நீ பேதுருவா இருக்கிறாய். இந்த பாறையாகிய கற்பாறை மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. இதுல சிலருக்கு சில குழப்பம். கத்தோலிக்க நம்பிக்கை உள்ளவர்கள் பேதுருதான் சபைக்கு தலைவர், இந்த பாறை மேல் என் கல்லை கட்டுவேன், சபையை கட்டுவேன் இயேசு சொன்னாருன்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, நீ பேதுரு மீன்ஸ் பீஸ் ஆஃப் ராக், ஒரு பாறத்துண்டு. நாம் பேதுரு, நீ பாறத்துண்டா இருக்கிற, பாறையாகிய என்மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொன்னார். எனவே அந்த கத்தோலிக்க நம்பிக்கையானகிய பேதுருதான் சபைக்கு தலைவர் என்பதும், போப்பு பேதுருவின் வழியிலே வம்சத்திலே வந்தார் என்பதும் தவறான கருத்து. இயேசுதான் சபைக்கு தலை, இயேசுதான் மூலைக்கல், இயேசுதான் பரீட்சிக்கப்பட்டதும் விளையேறப்பட்டதுமான கல் சீயோனில் வைக்கப்பட்டது. இயேசுதான் சபைக்கு தலை. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே அஸ்திபாரமாக இயேசு எழுதியிருக்குது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்னுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். சபைக்கு இயேசுதான் தலைவர், இயேசுதான் மூலைக்கல், இயேசுதான் அஸ்திபாரம். அதன் மேல் ஒவ்வொருத்தரும் கட்டிட்டே இருக்கும். இயேசு சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ பேதுருவா இருக்கிறாய், நான் கல்லா இருக்கிறேன், பாறையா இருக்கிறேன், என் மேல் சபையை கட்டுவேன்னு சொல்லி பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொன்னார். பாதாளத்துக்கு ஏராளமான வாசல் இருக்குது, பரலோகத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான் உண்டு. தேவ ஜனங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அநேகருக்கு இந்த வசனங்களை படிக்க முடியல. அநேகர் சொல்றாங்க, உங்க வசனம் எல்லாம் எங்களுக்கு புரியல, நாங்க உட்கார்ந்து நேரம் எடுத்து நோட்டும் பெண்ணு தான் வச்சு புரிய வேண்டியது இருக்குன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, 10 பேருக்கு புரிஞ்சாலும் 100 பேருக்கு புரிஞ்சாலும் போதும், புரியும். தேடுகிறவங்க கண்டடைவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. அப்போஸ்தல காலத்திலிருந்து, சபை ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலேயும்
பல இடங்களிலே சபை நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் இந்த நிமிஷத்திலேயும் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக ஜனங்கள் செத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் ஒருவரும் சபையை அழிக்கிறதில்லை. எங்க பாஸ்டர் ஜான்டோஸ் பேசுவாரு, சபையை அழிக்க விரும்புறது மூட்டை பூச்சி கொல்ல விரும்புறது. ஒரு மூட்டை பூச்சி ஒருத்தர் நசுக்கினான்னா அதுல ரத்தத்துல இருக்குமா முட்டையாட்டு அப்படியே அந்த முட்டையில இருந்து குஞ்சு வருமா அது. எனவே சபையை யாரும் அழிக்க முடியாது. அப்படி என்றால் சபைக்கு பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்துக்கு ஏராளமான வாசல்கள், சபைக்கு ஒரே வாசல். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு சொல்வார், நானே வாசல். நான் வாசல்னு சொல்லல, நானும் வாசல்னு சொல்லல, நானே வாசல்னு சொன்னான். இப்ப பரலோகத்துக்கு ஒரே ஒரு வாசல் இயேசு. இப்ப பாதாளத்துக்கு ஏராளமான வாசல்கள். பாதாளத்துக்குரிய சில வாசல்களை நான் சொல்றேங்க, நீங்க கவனமா கவனிங்க. காசி, திருப்பதி, இது மேலுமருவத்தூர், வேளாங்கண்ணி, சபரிமலை, அப்புறம் இது அப்படிப்பட்ட அங்கங்கே காணப்படுகிற எல்லா புண்ணிய ஸ்தலங்களும், எல்லா ராமேஸ்வரம், எல்லா புண்ணிய திருச்செந்தூர், எல்லா புண்ணிய ஸ்தலங்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள், வேத வசனத்துக்கு மாறான எல்லா புண்ணிய ஸ்தலங்களும் பாதாளத்தின் வாசல்கள். அவைகள் ஒரு காலம் சபையை மேற்கொள்வதில்லை. அப்ப இந்த பாதாளத்துல பிசாசு அந்தகாரத்துல அடக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த பிசாசு எப்ப வெளியே வருவான் தெரியுமா? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறார். அப்ப இந்த மிருகமாகிய இந்த பிசாசு வானத்திலிருந்து தள்ளப்பட்டு இப்ப பாதாளத்துல இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல, அந்தி கிறிஸ்துடைய காலத்துல அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகும். இப்போது அது பாதாளத்துல இருக்குது. இந்த பாதாள குழிய அந்த தூதன் திறக்கிறான். அதிலிருந்து பெருஞ்சூளையின் புகையை போல புகை எழும்பிற்று. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் வருது. இது ஒரு விசித்திரமான வெட்டுக்கிளி. எப்படின்னா அந்த வெட்டுக்கிளி எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்குன்னா, அதோடைய முகம் சிங்கத்தின் முகம், அதோடைய தலை ஸ்திரீகளுடைய கூந்தல், அதனுடைய பற்கள் சிங்கத்தின் பற்கள், அதோடைய சிறகுகள் பறக்கும் போது யுத்தத்துக்கு ஆயத்தமான பெரிய யுத்த சேனையுடைய சிறக போல இருக்குமா. அதுல வால்ல ஒரு கொடுக்கு இருக்குமா. அந்த கொடுக்குனால மனுஷரை கொட்டுமா. 5 மாதம் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் குறித்திருக்கிறார். இந்த வெட்டுக்கிளிகளுக்கு 5 மாதம் கர்த்தர் கொடுத்த காலம். அந்தி கிறிஸ்துக்கு 7 வருஷம். இப்படி வேதத்துல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இந்த வெட்டுக்கிளிகள் 5 மாதம் மக்களை கொட்டும். அது கொட்டும் போது தேள் கொட்டுகிறது போல இருக்குமா. 5 மாதம் தேள் கொட்டுறது போல இருந்தா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. என்ன ஒரு தேள் கொட்டுச்சு, 3 நாள் பிரசவ வலி கூட தாங்கலாம். பிரசவ வலியுடன் தேள் கொடூரமான வலி 3 நாள் இருந்தது. என்ன பண்ண முடியாது. ஒரே ஒரு தோல் இப்படி ஒரு கொட்டிட்டு போயிடுச்சு. இந்த கையெல்லாம் வீங்கி, இந்த விரலெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டேன். இப்ப தேள் கொட்டுறதுங்கிறது அவ்வளவு கடுமையான ஒரு காரியம். இந்த வெட்டுக்கிளிகளுக்கு அதோடைய வால்ல தேள்களுக்கு ஒத்த கொடுக்கு இருந்தது. அவைகள் 5 மாதம் ஜனங்களை துன்பப்படுத்துமா. கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, நீங்க பசுமையான எந்த பூண்டையும் சாப்பிடக்கூடாது, எந்த மிருகத்தையும் எந்த மரத்தையும் சாப்பிடக்கூடாது, எந்த புல்லையும் தின்னக்கூடாது, எந்த புல் பூண்டையும் தின்னக்கூடாது. யாருடைய நெற்றியில தேவனுடைய முத்திரை இல்லையோ அவங்களை கொட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அப்படிதான் கர்த்தர் விட்டுருக்கிறாரு. ஒரு பெரிய விசித்திரமான வெட்டுக்கிளின்னு அதை வர்ணிச்சுக்கிறது. விசித்திரமான வெட்டுக்கிளி, சாதாரண வெட்டுக்கிளி இல்லை. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னதாக வட இந்தியாவில வெட்டுக்கிளிகள் வந்ததுன்னு ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி வந்தது, நியூஸ்ல. நான் உடனே இதை கம்பேர் பண்ணி பார்த்தேன். இப்படியான இல்ல, அது சாதாரண வெட்டுக்கிளி. இது விசித்திரமான வெட்டுக்கிளி. உருவம் வெட்டுக்கிளியை போல இருந்தது, மற்றபடி வெட்டுக்கிளி கிடையாது. அதுக்கு 5 மாசம் காலம் கொடுத்திருக்கிறார். அந்த நாட்களில வேதம் சொல்லுது, மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள்,
சாக வேண்டும் என்று விரும்புவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும். தற்கொலை பண்ணினாலும் சாக முடியாது, விஷம் குடிச்சாலும் சாக முடியாது, தூக்கு போட்டாலும் சாக முடியாது. அப்படி 5 மாதம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, எங்க அப்பா இறந்த புதுசுல நான் 5வது படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ராத்திரி எங்க குடும்ப ஜெபம் முடிஞ்ச பிறகு எங்க அம்மா எங்களை உட்கார வச்சு இந்த சம்பவத்தை சொன்னாங்க. இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு கடைசி காலத்துல. எனக்கு நான் ஒண்ணு அங்க அம்மாட்ட கேட்டாமா, நம்ம எல்லாரும் எப்பவுமே ஜெப வீட்டுக்கு போமா அப்படின்னு. அப்ப என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, ஜெப வீட்டுல போனா எப்போதும் பாட்டிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், பாவம் செய்ய மாட்டோம். அப்ப அந்த நெத்தியில முத்திரை விழுந்துரும், நாங்க வெட்டுக்கிளியை துன்பப்படுத்தாதுன்னு எங்க அம்மாட்ட அப்போது கேட்டேன் நானு. நல்ல ஞாபகம் இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, அந்த நெத்தியில் தேவனுடைய முத்திரையை பெற்றிடாதவர்களே அது கொட்டும். அப்படி இப்போ ஒரு கேள்வி, நெற்றியில் தேவனுடைய முத்திரையை பெறுவது எப்படி? அது கட்டாயம் கேள்வி இல்ல. எப்படி என்ன செஞ்சா அன்னைக்கு நாம் அந்த அழிவுக்கு விலைக்கு காக்கப்படும், அந்த வெட்டுக்கிளி நம்ம கொட்டாதிருக்கும். தேவன் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் தப்பி போகத்தக்க ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிற. நீங்க வேதத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, நீதிமான் துன்மார்க்கனும் கூட அழிக்கப்படுவதே கிடையாது. ரொம்ப ஒரு அருமையான கர்த்தர், அருமையான வேதம் நமக்கு. ஒரு நீதிமான் இறந்த கர்த்தர் ஒரு நீதிமான கூட காப்பாற்றுவார். ஆதியில நோவா காலத்துல ஒரே ஒரு குடும்பம், முழு உலகமே சீர்கொட்டு போச்சு. அந்த ஒரு குடும்பத்தையும் கர்த்தர் காக்க ஒரு பேழையை உண்டாக்குனார். லோத்துடைய நாட்களில சோதோம் குமாராவும் அந்த சுற்றியுள்ள பட்டணங்களும் பாவத்தால் நிறைஞ்சிருக்கிறது. அந்த பாவத்தின் அக்கிரமம் தேவனை நோக்கி முறையிடுது. ஆனாலும் லோத்தண்ட ஒரே ஒரு நீதிமான், அவனுக்காக ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் தேவதூதனை அனுப்பினார். அதே போல இந்த அக்கிரமத்திலேயும் தேவன் தம்முடைய ஜனத்தை காக்க ஒரு வழியை வச்சிருக்கிறார். அதான் நெத்தியில முத்திரை. இப்போ நம்முடைய ஒரு கேள்வி, நெத்தியில முத்திரை எப்படிமா பெறுகிறது? என்ன பாடுபட்டாலும் நாங்க நெற்றியில முத்திரையை வாங்கிறோம்னு. அதுக்கு நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை படிக்கணும். அதுல என்னன்னாக்க, ஒரு தேவதூதர்கள் வராங்க. அப்போ அவனுக்கு சொல்லப்படுது, ஒரு நீ உலகம் எருசலேமில் நகரம் எல்லாம் போய் அந்த எருசலேமிலே நடக்கிற அக்கிரமங்களின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவுடைய நெற்றியிலே முத்திரை போடுன்னு ஒரு கணக்கனை அனுப்புறாரு ஒரு கர்த்தர். பின்னாடி 6 பேர் அனுப்புறார் பட்டயத்தை கொடுத்து, யார் யார் நெத்தியில முத்திரை இல்லையோ அவங்கள வெட்டு. இதுதான் இந்த முத்திரை தான். இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க, தேசத்துல எவ்வளவு அக்கிரமங்கள். கடந்த நாட்களில ஒரு செய்தி கேள்விப்படுறேன், விபச்சாரத்துக்கு நெட்வொர்க் இருக்குதான், விபச்சாரத்துக்கு ஏஜென்ட் இருக்காங்களாம், விபச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணி விட ஆண்கள் சைட்ல இருந்து போய் காசு வாங்குவாங்கன்னா பெண்ணு சைட்ல இருந்து காசு வாங்குவாங்களாம். அதுக்கு நெட்வொர்க் இருக்குது, ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்களாம். எவ்வளவு பெரிய கொடுமை. சில இடத்துல எல்லாம் பார்ட்டி ராத்திரி தான் வைக்கிறாங்களாம். கரெக்டா நேபுகாத்நேச்சர் காலத்துல இந்த பெல்ஷாட் சார் குடிச்சு வெறிச்சு தானியல் 5ஆம் அதிகாரத்துல கையொறுப்பு வந்து எழுதுதே, அதே போல இன்னைக்கு பார்ட்டி நடக்குது பட்டணங்களில. சில இடங்களில வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் வீக் என்று பார்ட்டின்னு வச்சா இப்படிதானா நடக்குதுங்க. புத்தி உள்ளவன் பக்தி உள்ளவன் வருதுனாங்க போக முடியாது. பெரிய அருவருப்பு தேசத்துல நடக்குது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கருசுதைவுகள், அப்புறம் அக்கிரமங்கள், குடி, போதை, பொய், போதை மருந்து, இது என்னது ரவுடிசம், நிறைய அக்கிரமம். நாம இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எல்லாம் எனக்கும் என் பிள்ளைக்கும், என் பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கும், கார் வாங்குறதுக்கும், பங்களா வாங்குறதுக்கும், டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கும், இன்ஜினியருக்கும், நல்ல மாப்பிள்ளைக்கு தான் இப்ப ஜெபமே வெளிய. தேசத்தில் உள்ள அக்கிரமம் ஒன்னும் தெரியல. அந்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் நெத்தியில முத்திரை போடவே மாட்டார். யார் யார் தேசத்தில் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிறாங்களோ, கண்ணீர் விடுறாங்களோ, அவங்க நெத்தியில யாரும் சொல்லாம இருந்தாலும் கர்த்தர் நெத்தியில முத்திரை போட்டுருவார். அது பிசாசுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். இந்த முத்திரை இல்லாதவங்க தான் அந்த அந்திக்கிறிஸ்து நாட்களில இந்த வெட்டுக்களின் காலத்துல 5 மாதம் வேதனை அடைகிறது. 5 மாதம் மக்கள் சாக முடியாம வேதனைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. 5 மாதம் தேளு கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த தேளுக்கு வேற எந்த விவரமும் கிடையாது, வர்ணனையும் வேண்டாம், விளக்கமும் வேண்டாம். அது ஒரு கொடிய சந்து. வேதத்தில் சொல்லப்பட்ட 3 ஆபத்துகளில முதலாம் ஆபத்து இந்த வெட்டுக்கிளி. முதலாம் ஆபத்து, அந்த வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. கிரேக்கு பாஷையிலே அபத்தோன் என்றும் எபிரேய பாஷையிலே அப்பல்யோன் என்று அதுக்கு பேரா.
இதோட முதலாம் ஆபத்து முடிந்து போயிற்று, இதோ இரண்டாம் ஆபத்து வருகிறன்னு இருக்குது. அப்போ எக்காலங்கள் ஊதப்படும் போது, 5ஆம் எக்காலம் ஊதும் போது ஒரு வானத்திலிருந்து நட்சத்திரம் உள்ளது. அப்புறம் ஒரு தேவதூதன் பாதாளத்தின் தரவுகளே திறக்கிறான். அந்த பாதாளத்துல ஏராளமான தீமைகள் கிடக்குதுன்னு பார்த்தோம். பாதாளத்திலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வருது. அந்த வெட்டுக்கிளிகள் வால்ல கொடுக்கு இருக்குது. தேள் கொட்டுறது போல 5 மாதம் ஜனங்களை கொட்டும். மனுஷர்கள் சாக நினைச்சாலும் சாக முடியாது. வேதத்திலே வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட முதலாம் ஆபத்து இந்த வெட்டுக்கிளிகள். இந்த ஆபத்து முடிஞ்ச உடனே முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ 2ஆம் ஆபத்து வருகிறது என்று எழுதியிருக்கிறது. அப்ப இந்த முதலாம் ஆபத்தாகிய இந்த கொடிய வெட்டுக்கிளியுடைய அந்த கொட்டுதலுக்கு, அந்த வேதனைக்கு நான் தப்ப வேண்டுமானா நம்முடைய ஜெபத்தை கொஞ்சம் மாற்ற வேணும். நமக்காக, சுயத்துக்காக, சுய எண்ணங்களுக்காக, சுய விருப்பங்களுக்காக, வயத்துக்காக, ஒடுக்காக, வீட்டுக்காக, வாசலுக்காக, படிப்புக்காக ஜெபம் பண்றது கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு, தேசத்தில் நடக்கிற அக்கிரமத்துக்காக, நம்முடைய தெருக்களிலே நடக்கிற அக்கிரமத்துக்காக, நம்முடைய ஊர்களிலே நடக்கிற அக்கிரமத்துக்காக இன்னைக்கு நம்ம பெருமூச்சுட்டாள வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. என்ற வர இருக்கிற தீமைக்கு விலைக்கு காக்கப்பட இன்னைக்கு ஒரு சிறு கஷ்டத்தை சகிக்க முடியல, ஒரு வார்த்தைக்கு தாழ்ந்து போக முடியல, ஒரு பொறுமையா இருக்க முடியல, சத்துருக்களை நேசிக்க முடியல. நம்ம வசனத்தை எல்லாம் மாத்திட்டு போறோம், போதிக்கிறோம், கை கொள்ள வேண்டிய நிலைமையா இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஜபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்கறது இல்ல. அது அப்படியே கூரைக்கு மேல கூட போகாது. தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்களுக்காக பெருமூச்சூட்டாள வேணும். ஜபம் என்கிறது மைக்கில ஜோம் பண்றதும், மீடியாவில ஜோம் பண்றதும், மக்கள் காண வேண்டும் என்று ஜோம் பண்றதும் இல்ல. அது ஒரு தேவைதான். முக்கியமான ஜபம் அந்தரங்கத்திலே ஜபிக்கப்பட வேணும். அந்தரங்கத்திலே கண்ணீரோட வேணும். அந்தரங்கத்திலே விண்ணப்பம் பண்ண வேணும். அந்தரங்கத்திலே அழ வேணும். கர்த்தர் கணக்கில் வச்சு நம்முடைய நெத்தியில முத்திரை போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த செய்தியை கேட்கிறவர்கள் நம்முடைய ஜெபத்தை மாற்றி அந்த நம்முடைய நெற்றியிலே முத்திரை பெற்று நாம் அந்த பெரிய ஆபத்துக்கு தப்பித்து கொள்ளத்தக்கதாக இந்த செய்தி உங்களை எச்சரிக்கட்டும். கர்த்தர் தாமே அவ்விதமாக நம்மை நடத்துவாராக. நம்முடைய ஜெபங்களை மாற்றி கர்த்தர் விரும்புகிறபடி ஜெபிக்க, அழிவுக்கு தப்பப்பட, மற்றவங்களுக்கு இதை சொல்ல கர்த்தர் உதவி செய்வராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.